உன் அப்பன் வீட்டு வண்டியா? பேசாம போமா அந்த பக்கம். ஓட்டுநருக்கு நேர்ந்த கதி. உன் அப்பன் வீட்டு வண்டியா என பெண் பயணியிடம் அநாகரிகமாக அரசு பேருந்து ஓட்டுநர் பேசிய வீடியோதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து பல்வேறு கிராமங்களுக்கு நாள்தோறும் அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு வழித்தடங்களில் இயங்கும் பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்றுவிடும் என்பதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் பேருந்துகளுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை இன்று வரை இருந்து வருகிறது. இந்த நிலையில் கூடலூரில் இருந்து அயங்கொல்லி சென்ற அரசு பேருந்தை பெண் பயணி கையை நீட்டி நிறுத்த முயற்சித்துள்ளார். அப்போது பேருந்து நிற்காமல் சென்றுள்ளதாக தெரிகிறது. பின்னர் குழந்தையுடன் சென்ற பெண் பயணி ஓட்டுநரிடம் ஏன் பேருந்து நிறுத்தவில்லை என கேட்டபோது பேருந்தில் இருந்து இறங்கிய ஓட்டுநர் பதில் கூறாமல் இறங்கினார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் தொடர்ந்து பேருந்து நிற்காதது குறித்து கேட்ட பொழுது உன் அப்பன் வீட்டு வண்டியா என ஓட்டுநர் பேசினார். இந்த வீடியோதான் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஏற்கனவே கூடலூர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி குழந்தைகள் அரசு பேருந்தில் ஏறி இறங்க வேண்டிய இடத்தில் பேருந்தை நிறுத்த வேண்டும் என கேட்டபோது நடத்துனர் அநாகரிகமாக பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது பெண் பயணியிடம் ஓட்டுநர் அநாகரிகமாக உன் அப்பன் வீட்டு வண்டியா என பேசிய வீடியோ வைரலான நிலையில் பேருந்து ஓட்டுநரை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. நான் கையை காமிச்சேன். உங்களுக்கு கண்ணு தெரியாதுக்கு நாங்க என்ன பண்றது? 4:30 மணி நாங்க நிக்கிறோம். கையை கட்டணும் புள்ள வச்சு. இருங்க சொல்லுங்க. புள்ளைய பார்த்துக்கிட்டு அவ்வளவு நேரம் நிக்கிற நீங்க என்னன்னா பேசாடு கண்டுக்காம வரீங்க. கையை காமிச்சா இது அப்பேட் வண்டி. அப்பேட் வண்டி தான் கவர்மெண்ட் வண்டி தானே. உங்க வண்டியா? ஒரு புள்ளைய வச்சுட்டு எவ்வளவு நேரம் நின்னு கையை கட்டறேன் பஸ்ஸுக்கு தர வந்துட்டு போறத பாருங்க. நான் நிக்கிறேன். கையை காமிக்க வேண்டாம். நான் கையை காமிச்சேன். உங்களுக்கு கண்ணு தெரியாதுக்கு நாங்க என்ன பண்றது? 4:30 மணி நாங்க நிக்கிறோம். கையை கட்டணும் புள்ள வச்சு. இருங்க சொல்லுங்க. புள்ளைய பார்த்துக்கிட்டு அவ்வளவு நேரம் நிக்கிற நீங்க என்னன்னா பேசாடு கண்டுக்காம வரீங்க. கையை காமிச்சா இது அப்பேட் வண்டி. அப்பேட் வண்டி தான் கவர்மெண்ட் வண்டி தானே. உங்க வண்டியா? ஒரு புள்ளைய வச்சுட்டு எவ்வளவு நேரம் நின்னு கையை கட்டறேன் பஸ்ஸுக்கு தர வந்துட்டு போறத பாருங்க. ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில மட்டுமே 35,000 காலி பணியிடங்கள் இருக்கு. 35,000 35,000. இன்னைக்கு போக்குவரத்து துறையினுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலவரையற்ற போராட்டத்தில் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதில் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த 35,000 காலி பணியிடங்களை நிரப்பணும். இன்னைக்கு தமிழகத்தில் அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அது ரூட்ல ஓடல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆள் இல்லை, டிரைவர் இல்லை, கண்டக்டர் இல்லை. 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே 800 பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு 800 பேருந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்களை நிரப்பல, பேருந்துகள் ரூட்டு குறைவாக போகுது. அப்போ இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கையில் முழுமையாக நியாயம் இருக்குது. அதிகமான வேலைப்பளு இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்கள் மீது அதிகமாக வேலைப்பளு வர ஆரம்பிச்சிருக்கு. பேருந்துங்களுடைய ஓட்டம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் ஃபஸ்ட்டு நிறுத்துகிறாங்க.